ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி அன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் எந்திரிச்சதுமே வாசலை கூட்டிட்டு கோலம் போட்டு தான் முடிச்சேன். அடுத்தது நிலையில மஞ்சள் தடவிட்டு குங்குமம் வச்சாச்சு. எப்பவுமே முத நாள் நைட்டே வாசலை கூட்டி கோலம் போட்டு வச்சிருவோம். கலர் கோலம் எல்லாம் போட்டு 2-3 நாளா மழை வந்துட்டே இருக்கவும் நைட்டு மழை வந்துரும்னு யோசிச்சேன். அதே மாதிரியே நைட்டு மழை வந்துருந்துச்சு. அதனால போட்டி கோலம் தான் கோலம் போட்டிருந்தேன். அடுத்தது வாழைக்காயை வச்சு பஜ்ஜி மட்டும் தான் போட்டிருந்தேன். இருக்கிறனால யாருமே எதையும் சாப்பிட மாட்டோம், வேஸ்ட் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெறும் வாழைக்காய் பஜ்ஜி மட்டும் தான் போட்டிருந்தேன். பஜ்ஜி போட்டு முடிச்ச கையோட தலையில எல்லாருக்குமே எண்ணெய் வச்சு விட்டாச்சு. எல்லாரும் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளேயும் மட்டன் குழம்பு வச்சு இட்லி ரெடி பண்ணிட்டேன். அடுத்து சாமி படத்துக்கு எல்லாத்துக்குமே பூ வச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு பூஜை ரூமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம செஞ்சு வச்சிருந்தது கடையில் வாங்கின ஸ்வீட்ஸ் அதுன்னு எல்லாத்தையுமே சாமிக்கு படைச்சாச்சு. இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ட்ரெஸ் எல்லாத்துக்குமே மஞ்சள் வச்சு முடிச்சேன். 2 நாளாவே நான் தீபாவளி பலகாரம் என்னெல்லாம் நான் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே விளாக்ல வந்திருக்குது. இப்போ நான் பண்ணியிருக்கிறதுல எதெல்லாம் நான் வீட்டில் பண்ணேன், எதெல்லாம் கடையில் வாங்கினேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்மளுடைய சேனலை ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எனக்கு செய்ய தெரிஞ்ச சில விஷயங்கள் மட்டும்தான் நான் செஞ்சேன். மற்றது எதையுமே நான் ட்ரை பண்ணி பார்த்துக்க கூட இல்லை. கடையில் வாங்கிட்டு வந்து சாமியும் கும்பிட்டாச்சு. 3 நாளாக ரொம்ப கோல்டாகவும் இருந்தது. எப்படா ஒவ்வொரு வேலையும் செஞ்சு சாமி கும்பிட போகிறோன்ற ஒரு பயத்தோடையே ஒவ்வொன்றையும் செஞ்சேன். ஆனாலும் எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப ஹாப்பியாகவே சாமி கும்பிட்டாச்சு. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் எப்படி சாமி கும்பிட்டீங்க, என்னென்னலாம் தீபாவளி பலகாரம் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. பசங்க தான் தீபாவளின்னுகிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக இன்னைக்கு தீபாவளி வந்துருச்சு. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாகவே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அவங்கவுங்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே போட்டு வந்துட்டாங்க. இந்த தீபாவளி அவுட்ஃபிட் எல்லாருக்குமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என் பாப்பாவோட ட்ரெஸ் என் பையனோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. புது ட்ரெஸ் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் போட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே கம்பி மத்தாப்பு தான் பிடிக்க போயாச்சு. இந்த நேரம் பசங்களோட சேர்ந்து மத்தாப்பெல்லாம் பிடிச்சி முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட தான் உட்காந்தோம். மார்னிங் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்வீட் வச்சுட்டு பஜ்ஜி இட்லியும் மட்டன் குழம்பும் ஊற்றி எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. காலையில் நம்ம வெடி போடுறதுக்காகவே மழை வரல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துலேயே மழை நல்லா அடிச்சு ஊற்றிருச்சு. மார்னிங் கொஞ்ச நேரமாவது மழை வராமல் இருந்ததே அதிசயம் தான். 3 நாளாக தொடர்ந்து மழை வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் மட்டன் குழம்பு இருந்ததுனால சிக்கன் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் ரெடி பண்ணனாலேயோ என்னமோ சாப்பிட தான் முடியல. அப்புறம் நைட்டு திரும்பவுமே வெடி வெடிச்சிட்டு கம்பி மத்தாப்பெல்லாம் பிடிச்சிட்டு தீபாவளியை ஹாப்பியாக கொண்டாடி முடிச்சாச்சு. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.